அரசியல் களத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தடம் பதித்த நாளிலிருந்து அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு விவாதங்கள் சமூக வலைதளங்களில் அனல் பறந்து வருகின்றன. குறிப்பாக சமீப நாட்களாக விஜயின் அரசியல் வருகை குறித்து மதிப்பிடும் வகையிலான கருத்துக்கள் திடீரென இணையதளங்களில் திட்டமிட்டபடி வைரலாக்கப்பட்டு வருகின்றன. ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது என்ற விமர்சனத்தோடு தொடங்கும் இந்த பதிவுகள் விஜய் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் அவரது அரசியல் வருகை என்பது வெறும் ஊடகங்களால் ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் மட்டுமே என்றும் கடுமையாக சாடி வருகின்றனர். இந்த திடீர் ட்ரெண்டிங்கின் பின்னணியில் உள்ள அரசியல் உள்நோக்கம் என்ன என்பது குறித்து தற்போது பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த விமர்சனங்களில் பிரதானமான வாதம் என்னவென்றால், தமிழகத்தில் பல ஆண்டுகளாக வேரூன்றியிருக்கும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் கோர் ஓட்டு எனப்படும் அடிப்படை வாக்கு வங்கியை விஜயால் ஒருபொழுதும் அசைக்க முடியாது என்பதாகும். திராவிட அரசியலின் கட்டமைப்பை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல என்றும், விஜயின் வாக்கு என்பது வெறும் சினிமா ரசிகர்களின் ஆரவாரம் மட்டுமே தவிர அவை தேர்தல் முடிவுகளின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் இவர்கள் வாதிடுகின்றனர். விஜயை ஒரு மாற்று சக்தியாக ஊடகங்கள் முன்னிறுத்தினாலும் நிஜமான கள நிலவரத்தில் அவர் மற்றொரு சீமானாகவோ அல்லது கமல்ஹாசனாகவோ மட்டுமே சுருக்கி விடுவார் என்ற ரீதியில் கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. மேலும் விஜய் தனது அரசியல் பயணத்தை முழு நேரமாக கொண்டு செல்ல மாட்டார் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் மீண்டும் தனது சினிமா பயணத்தை தொடங்கிவிடுவார் என்றும் ஒரு தரப்பினர் அடித்து கூறுகின்றனர். விஜயின் அரசியல் கொள்கைகளில் தெளிவில்லை என்றும், அவர் மற்ற அரசியல் தலைவர்களைப் போலவே சினிமா புகழை பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற முயல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றன. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் இந்த தகவல்கள் விஜயின் ஆதரவாளர்களிடையே ஒருவிதமான சோர்வை ஏற்படுத்தவும், நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் அவர் மீதான நம்பிக்கையை குறைக்கவும் எனப்படும் ஒரு உளவியல் போர் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த திடீர் சமூக வலைதள தாக்குதலின் பின்னணியில் ஆளுங்கட்சி அல்லது பிரதான எதிர்க்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக எழுந்துள்ளது. ஏனென்றால் விஜயின் வருகை தங்களின் வாக்கு வங்கியில் ஓட்டையை ஏற்படுத்தும் என்று இரு திராவிட கட்சிகளுமே அஞ்சுவது நிதர்சனம். விஜயால் யாருடைய ஓட்டுகள் பெருகும் என்ற விவாதம் ஒருபுறம் இருக்க, ஒட்டுமொத்தமாக அவரது அரசியல் முக்கியத்துவத்தையே ஒன்றுமில்லாமல் செய்வதுதான் இந்த தரப்பினரின் தற்போதைய வியூகமாக தெரிகிறது. இதன் மூலம் விஜய் ஒரு சீரியஸான அரசியல்வாதி அல்ல என்ற பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய வைக்க அவர்கள் முயல்கின்றனர். அதே நேரத்தில் இத்தகைய கடுமையான விமர்சனங்கள் விஜய்க்கு ஒரு வகையில் சாதகமாகவும் அமைய வாய்ப்புள்ளது. ஒரு தலைவர் எந்த அளவிற்கு தாக்கப்படுகிறாரோ அந்த அளவிற்கு அவர் அரசியல் களத்தில் கவனிக்கப்படுகிறார் என்பது தமிழக அரசியலின் வரலாறு. விஜயை மற்ற தலைவர்களுடன் ஒப்பிட்டு பேசுவது, அவர் வெற்றி பெறவே முடியாது என்று தொடர்ந்து முழங்குவது, மறைமுகமாக அவர் ஒரு பெரிய போட்டியாளர் என்பதை ஒப்புக்கொள்வது போலவே இருப்பதாக அவர் தொண்டர்கள் கருதுகின்றனர். சமூக வலைதளங்களில் எழும்பும் இந்த எதிர்ப்பு அலைகள் வரும் தேர்தலை இன்னும் சுவாரஸ்யமான மும்முனை போட்டியாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. இறுதியாக 2026 தேர்தல் முடிவுகள் தான் இந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலாக அமையும். தமிழக மக்கள் வழக்கம் போல் இரு திராவிட கட்சிகளுக்கே தங்கள் ஆதரவை தருவார்கள், அல்லது விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சமூக வலைதளங்களில் யாரால் எதற்காக இத்தகைய தகவல்கள் பரப்பப்படுகின்றன என்பது தற்பொழுதுக்கு ரகசியமாக இருந்தாலும், தேர்தல் நெருங்க உண்மையான கள நிலவரம் வெளிச்சத்திற்கு வரும். விஜயின் அரசியல் பயணம் ஒரு சறுக்கலா அல்லது சரித்திரமா என்பது அவர் எடுக்கும் அடுத்தடுத்த நகர்வுகள் தான் அடங்கியுள்ளது.